ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நான் வந்து தீபக் பிஹேவியர் வந்து இப்போ 24/7 ரொம்பவே ஒஸ்ட்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்குங்க. ஸோ நான் அதை பற்றி தான் பேசலாம் அப்படின்ட்டு. இது எவ்வளோ பேருக்கு பிடிக்கும்னு தெரியாது. ஸோ தயவுசெய்து தீபக் ஃபேன்ஸாக இருந்தால் பார்க்காதீங்க. அப்படி பார்த்து தெரிஞ்சுக்கணுன்னா பார்த்துக்கோங்க. ஆனால் அதுக்கு நான் பொறுப்பு இல்லை, ஓகேங்களா? அவர் பண்ணதை தான் நான் சொல்கிறேன். நான் என்னோடய ஒப்பீனியனை சொல்கிறேன் அப்படிங்கிறத விட அங்கே அவர் பண்ணதை வச்சு என்னோடய ஒப்பீனியன் தான் சொல்கிறேன். சரி தப்பு அப்படிங்கிறது பிக் பாஸில் அவரோட கேம் பொறுத்து அவருக்கே அது தெரியும், பிக் பாஸ்க்கும் அது தெரியும். ஸோ இதில் நம்ம வந்து மாற்றி மாற்றி சொல்லிக்கிறதுல ஒன்றும் கிடையாது. பட் ஆனால் அங்கே நடந்த விஷயங்கள் வச்சு ஒவ்வொருத்தரோட ஒப்பீனியன் மாறுபடணும் போது இது என்னோட ஒப்பீனியன், ஓகேங்களா? இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து சௌந்தர்யா விஷயத்தில், ஜாக்லின் விஷயத்தில், அப்புறம் நேற்று சிவகுமார் விஷயத்தில், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சிவகுமார் விஷயத்தில் வந்து ஆல்ரெடி நடந்ததே ஒரு பிரச்சனை வந்து நேற்றெல்லாம் சோஷியல் மீடியாவில் ட்ரெண்டிங்காக போகும்போது, அதாவது அந்த டாஸ்க் விஷயத்தில் ஒரு ஹாஷா ரூடாக பண்ணியிருப்பேன்னா ஒரு சாரி கூட அதுக்கு கேட்கல. இட்ஸ் ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோன்னு உள்ளே வந்து சொல்கிறாரே தவிர, ஓகே ப்ரோன்னு சொல்கிற இடத்துல சாரி ப்ரோ நானே ஏதோ கோவத்தில் பேசிட்டேன், அந்த டாஸ்க் வின் பண்ண முடியலன்னு டென்ஷனில் பேசிட்டேன்னு கூட ஒரு சாரி கூட கேட்கல. இட்ஸ் ஓகே ஓகேனா திட்டினதோ இவர், அதுக்கப்புறம் வந்து இவர் ஓகேவும் இவரே சொல்லுவார்னா அந்த இடத்துல விக்டிமாக இருக்கவங்களுக்கான வேல்யூ தான் என்னங்க? எனக்கு புரியல. அதாயிடுச்சா? இப்பயுமே வந்து என்ன ஆகுதுன்னா, திருப்பியுமே சிவகுமார் அட்டாக் பண்ணியிருக்காரு. ஏன்னா இந்த ஸ்கூல் டாஸ்கில் சிவகுமாருக்கு வந்து வாட்ச்மேன் அந்த வாட்ச்மேன் மாரி இருக்க கேரக்டர் தான் குடுத்துருக்காரு பிக் பாஸ். நான் அப்பவே சொல்லியிருந்தேன். வாட்ச்மேன் மாதிரி இருக்கிற கேரக்டர் ஏன் சிவகுமார் கொடுத்தாங்க? அதில் வந்து ஸ்கோப்பே பெருசாக இல்லை. என்ன ப்ரையாரிட்டியில் கொடுத்தாருன்னு பிக் பாஸ் தெரியல. அதுவும் ஸ்பெசிஃபிக்காக அவர் செலக்ட் பண்ண இருக்கிற அந்த சாய்ஸில் வந்து அந்த வாட்ச்மேன் கேரக்டர். மற்ற ஸ்டூடெண்ட்ஸ் ஏதாவது அவங்க ரேண்டமாக எடுத்தாங்க. இது ஸ்பெசிஃபிக்காக கொடுக்குற பட்சத்துக்கு ஏதாவது ரீசனாக இருக்குமானா, பிக் பாஸ் இதில் வச்ச ட்விஸ்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வாட்ச்மேனாக இருக்க பட்சத்தில் அவரை யார் வந்து ரெஸ்பெக்ட் இல்லாமல் நடத்துகிறாங்க, இல்லை அந்த கேரக்டர் அவர் எந்த அளவுக்கு வேல்யூ பண்ணி பண்ணுறாரு அப்படிங்கிறதுக்கான ட்விஸ்ட் தான். நேற்று வந்து இது இது எப்படி ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து ஆனந்தி வந்து அந்த இடத்துல அந்த பொருள்லாம் எடுத்து வச்சுட்டு எல்லாம் பண்ணுறாங்க இல்லைங்களா? அங்கங்கே ஒழிச்சு வச்சுட்டு, இதில் தீபக்கோட புக்ஸை எங்கேயோ எடுத்து வச்சுட்டாங்க அப்படின்னும்போது, ஏங்க ஏதோ ஒரு இடத்துல வந்து சிவகுமார் வந்து அங்கே தீபக்கை வந்து ஏங்க உட்காந்துருக்கீங்க ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லி ஏதோ தட்டி ஷோல்டரில் இப்படி தட்டி உள்ளே போய் உட்காருங்கன்னா, அது என் புக்ஸை கொடுங்க, என் புக்ஸ் எல்லாம் வந்துட்டு என்ன சொல்கிறது, யாரோ எடுத்து திருடிட்டாங்க, வாட்ச்மேனாக இருந்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அது என் புக்ஸை கொடுங்க நான் போய் உள்ளே உட்காரேன் அப்படின்போது உட்காரத்துக்கு அவர் தட்டியிருக்காரு. உள்ளே போய் உட்காருங்க, சரி ஓகே நான் பார்க்குறேன் நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்போது, இப்போல்லாம் அந்த காலம் மாதிரிலாம் எல்லாம் தொடாதீங்க, தொட்டு பேசாதீங்க அப்படின்னு இன்டென்ஷனாக சொல்லியிருக்காரு. அதாவது இவர் வாட்ச்மேனு, அவர் ஸ்டூடெண்ட்டை வந்து வாட்ச்மேன் தொடக்கூடாது அப்படிங்கிற ஆங்கிளில் பேசியிருக்காரு. இது எந்த அளவுக்கு சரின்னு எனக்கு தெரியல. கண்டிப்பாக தப்பு தான். அவர் அந்த கேரக்டரில் இருக்கார், அவள் தான். ஏன் இப்போ வாட்ச்மேன் தாத்தா கிட்டலாம் வந்து ஸ்கூல் பசங்கள்லாம் வந்துட்டு தொடுறாங்க தொடல அப்படிங்கிறத விட ஒரு ரெஸ்பெக்டாவது தாத்தா அப்படின்னாவது சொல்லுவாங்கல்ல. ஓகே. ஏதாவது ஃபுட்டு குடுத்தா நம்பிலாம் சாப்பிட வேணா செய்யறதுல அப்படி ஓகே. பட் ஆனா 20 வருஷமா ஒரு இடத்துல ஒருத்தர் வாட்ச்மேனா இருக்காரு அப்படிங்கிற ஒரு ப்ரையாரிட்டி வேல்யூ குடுத்து தான் அந்த கேரக்டர வந்து பிக் பாஸ் வந்து குடுத்துருப்பார் சிவகுமாருக்கு. அப்போ எந்த அளவுக்கு அவர் வந்து ரொம்பவே ஒரு ஹானஸ்ட்டா இருக்கணும், இல்ல ட்ரஸ்ட்டா இருக்கணும். ஒரு ஸ்கூல்ல 20 வருஷமா வேலை செய்றாருன்னா, ஒரு நம்பிக்கைக்குரியவரா தானே அவர் இருக்கணும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வந்து சரி ஓகேப்பா நான் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லி ஷோல்டர்ல தட்டிட்டு உள்ள போய் உட்காரு அப்படின்னு சொல்லும்போது, தொடாதீங்க அப்படின்னு சொல்றது வந்து, நீங்க வந்து அந்த கேரக்டர பண்றீங்களா? வாட்ச்மேனா இருக்கிறதுனால சிவகுமார் அப்படி சொல்றீங்களா? இல்ல ஆல்ரெடி நேத்து நடந்த அந்த கோல்டு வார மைண்ட்ல வச்சுட்டு சொல்றீங்களா? எதுவா இருந்தாலும் அவர் உங்களோட கண்டஸ்டன்ட். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து சீனியராவே இருக்கலாம். 20 வருஷம் நீங்க ஆங்கரிங் பண்ணியிருந்தாலும், சிவகுமார் வந்து யாரோடது வீட்டு பையன் அப்படிங்கிறது உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம ஆக்டர் வந்து சிவாஜி கணேசன் இருக்காரு இல்லைங்களா? அவரோட பேரன் தான். ஸோ அவருக்கான ஃபேமிலி வேல்யூஸும் அங்க இருக்கு. மேபி அவர் பெரிய செலிபிரிட்டியா, ஃபேமா இப்ப வெளில தெரியாம இருக்கலாம். பிரபு சாருக்கு அப்புறமோ, இல்ல வந்து ராம்குமார் சார் அவங்கலாம் பெருசா வெளியில தெரியல. ஏதாவது செலிபிரிட்டியா அவங்க வெளில பெருசா சிவாஜி சார் அளவுக்கு தெரியல அப்படின்னு சொன்னாலுமே, அந்த வீட்டுக்கான ஒரு வேல்யூஸ் இருக்குன்னும்போது, அவருக்கும் அந்த ஃபேமிலி வேல்யூஸ் இருக்கு. நீங்க அத ரெஸ்பெக்ட் பண்ணணும் தானே! அதையும் பண்ணணும். இல்லன்னா ஒரு கண்டஸ்டன்ட் ஆவது பண்ணணும். நீங்க எதுவுமே பண்ண மாட்டேன். அதுலயும் வாட்ச்மேன் கேரக்டர் குடுத்ததுனாலே வந்து இன்னும் மட்டும் அப்படின்னு நீங்க சொல்றது என்னங்க விஷயம்? அன்னைக்கு சௌந்தர்யா தொட்டதப்போ, அது வந்து என்ன சொன்னாருன்னா, ஒருத்தங்க பர்மிஷன் இல்லாம தொடக்கூடாது அப்படின்னு அத வேற மாரி மாத்துனாரு. விஷால் சொன்னதெல்லாம் மைண்ட்ல வச்சுட்டோ, இல்ல இவரோட ஒப்பீனியனோ, அதுல விஷால் சொன்னது கூட மைண்ட்ல இருக்குமான்னு தெரியல. இவர் கேரக்டரே இப்படிதான் இருக்கு. இவர தொட்டு பேசுறதுக்கு பர்மிஷன் கேட்டுட்டு, என்ன சொல்றது, என்ன அந்த அளவுக்கு வந்து கிரீன் பென்லலாம் சைன் பண்ணுவாங்களே, ஆஃபீசர்ஸ்லாம். அந்த அளவுக்கு பர்மிஷன் வாங்கி தான் இவர தொடணும் போல இருக்கு. அப்படி இருக்கிற பட்சத்தில வந்து, இப்போ வாட்ச்மேனா இருக்கிறதுனாலே வந்து தொடக்கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம், அந்த வாட்ச்மேனோட என்ன அந்த வேலைய வந்து அவமானப்படுத்துற மாதிரியும் இருக்கு இல்லைங்களா? இதுவும் தப்பு. ஆஸ் எ ஹியூமன் பீயிங்கா அதுவும் பண்ணக்கூடாது. அப்புறமா வந்து இன்னொரு இடத்துல சாச்சனாவும் இதே மாரி தான் வந்து ஜெஃப்ரி வந்து அந்த பாயா இருப்பாங்க. அந்த ரூம் பாயா இருப்பாங்கன்னா, ரூம் பாய் எப்படி கூப்பிடுறது? டேய் தம்பின்னு தானே கூப்பிடணும்.
அப்படின்ற மாரி அவங்களும் பேசியிருப்பாங்க. இதெல்லாம் உங்களோட சுயரூபத்த காட்டுதுங்க. நீங்க அந்த ஒரு கேரக்டரா வந்து கண்டஸ்டன்ட்டே நடிச்சாலும், அந்த அந்த கேரக்டர நீங்க வேல்யூ பண்ணல அப்படிங்கிறது இருக்குல்ல. ஒரு ரூம் பாயா, வாட்ச்மேனா அப்படிலாம் இருக்கும்போது, இது எனக்கு புரியல. நீங்கலாம் வந்து என்ன படிச்சு, சொசைட்டில என்ன புரிஞ்சு, என்ன பழகி, ப்ரொஃபஷன்ல என்ன சாதிச்சிருக்கீங்க? ஒரு கிவ் ரெஸ்பெக்ட், டேக் ரெஸ்பெக்ட்ன்ற ஒரு காமன் விஷயம் கூட உங்களுக்கு தெரியல. எனக்கு தெரியல. இது வந்து அதே மாரி சௌந்தர்யா வந்து அந்த இடத்துல அவர் வந்து வீக்கெண்ட் எபிசோட்ல தீபக் சார் என்ன சொல்லியிருப்பாருன்னா, சௌந்தர்யா ஃபர்ஸ்ட்டு என்கிட்ட ஹார்ஷா சாரி கேட்டாங்க. அதனால தான் நான் மேனஸ் இல்லையான்னு கேட்டேன் அப்படின்னு. அதுவும் பொய் தான். ட்விட்டர்ல போய் பாருங்க. சௌந்தர்யா வந்து சாரி ஃபர்ஸ்ட்டு கேட்டது அவங்க தான். சாரி. அதுலயும் 2 வாட்டி ஸ்மூத்தா தான் கேட்டிருக்காங்க. அதுக்கப்புறமா அந்த டோன் வந்து இவரு கூட கூட பேசவும் கொஞ்சம் ஜாஸ்தியா போயிருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் 2 வாட்டி ஸ்மூத்தா கேட்டிருக்காங்க. இவரு வந்து சாரியே கேட்கல. அப்படியே கேட்ட சாரியும் ஹார்ஷா இருந்தது அப்படின்னு இவரு சொன்னார் வீக்கெண்ட் எபிசோட்ல. அதுவுமே பொய் தான். அப்போ வந்து 6 வாட்டியோ 7 வாட்டியோ என்னமோ சாரி கேட்டிருக்காங்க போல இருக்கு. அதுல முதல் 2 வாட்டி ஸ்மூத்தா கேட்டிருக்காங்க போல. அதுக்கப்புறமா வந்துட்டு அது பேச பேச டோன் மாறி இருக்கு. ஸோ நீங்க ஹோஸ்ட் முன்னாடியும் மரியாதை குடுக்க மாட்டீங்க. அந்த விஷயத்தையும் வந்து மெச்சூர்டா ஹேண்டில் பண்ண மாட்டீங்க. இப்போ வந்து சிவகுமார் விஷயத்துல அது ஒரு சின்ன டாஸ்க்கு. அப்ப தோத்துட்டா என்ன நீங்க வந்து சாமான் தேய்க்கணும், 1 வாரம் வேலை செய்யணும். அதுக்காகவும் ஒருத்தங்க வந்து ஒரு ஈக்குவல் கோ கண்டஸ்டன்ட்ட நீங்க அப்படி ட்ரீட் பண்ணியிருக்க வேணாம். இப்போ வந்து அவர் வாட்ச்மேன் கேரக்டரா இருக்காருன்றதுக்காக அவர வந்து நீங்க வந்து மைண்ட்ல வச்சுக்கிட்டு இப்படி இன்சல்ட் பண்ணியிருக்க வேண்டாம். இது என்னங்க உங்க பிஹேவியர காட்டுது? எனக்கு புரியல. இதுல தப்பு, சரி அப்படிங்கிறத நான் உங்ககிட்டயே விட்டுர்றேன் காய்ஸ். நீங்களே வந்து உங்களுக்கான டெசிஷனை நீங்க வந்து ஜட்ஜ் பண்ணிக்கோங்க. ஸோ அவரோட பிஹேவியர் இருக்க இருக்க ஒஸ்ட்டா தான் போயிருக்கு. தேங்க் யூ கைஸ்.